காரியத்தையே காரியமாக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து 3ஆம் நாள் செய்வாங்களா 30ஆம் நாள் செய்வாங்களா? இல்ல ஒரு 3 வருஷம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்த முக்குளத்தோரா இருக்கட்டும், கொங்கு வேளாளரா இருக்கட்டும், அருந்ததியரா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு சமூகங்கள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க. துரைசாமி சார் ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாருன்னா, சின்ன மீனை போட்டு திமிங்கலத்தை பிடிக்கிறாங்க. மீனுன்ட்டாரு. அண்ணாமலை உங்களுக்கு எதுவும் பேர் மீன் வச்சிருக்காங்களா? எங்களுக்கு எதுவும் தெரியலீங்களே. அதிமுகவோட சவாரி பண்ணா மட்டும்தான் தமிழ்நாட்டுல நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ராப்பா என்ன சொல்றாரு? பாஜக துணை இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன்பா கண்ணுல இருந்து ரத்தம் வருது? ஒண்ணு இந்த ரம்ஜானுக்கு மட்டன் பிரியாணியா இல்ல இரும்பு கரும்பு மனிதருடைய பிரியாணியான்றதுதான் தெரியல நமக்கு. மீன் குழம்பு பாண்டேவின் மீன் குழம்பா? நான் பண்ணா எங்க இந்த ஆடை வச்சு நான் மறுபடியும் விவசாயம் பார்க்க என்கிட்ட ஒரு விஷுவலே இருக்கு எடிட்டர். உண்மையிலே அண்ணாமலை தாங்க. அண்ணாமலை இன்னும் நாள் இருக்குடி. யார் கண்ணு பட்டுச்சோ ரம்ஜான் அதுவுமா ஆடு இருக்கிறாங்க. ரம்ஜான்னா ஆடு இருக்கத்தாப்பா செய்வாங்க. கண்ணு படல, கத்தி பட்டுச்சு. மாண்புமிகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், அவரை மாண்புமிகு தானே சொல்லுவாங்க. ஆமாங்க, யாரோ ரீசெண்டா பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாண்புமிகு தலைவர் பேசியிருந்தாங்க. மாண்புமிகு தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய விரக்தியின் வெளிப்பாடாக பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடத்தி இருக்கிறாரு. அதை ஏன் விரக்தின்னு சொல்றீங்க? அவருடைய மாடுலேஷன் சொல்லலாம். திட்டமிட்டு ஏர்போர்ட் வாசல்ல இனிமே பைட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் திரும்ப திரும்ப ஏர்போர்ட்லயே பேட்டி கொடுக்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாருன்னா அதை விரக்தின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? அவர் தானே சொன்னாரு ஏர்போர்ட்ல இனிமே பேட்டியே கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னாரு. இன்னைக்கும் நேத்தும் ஏர்போர்ட்ல தான் பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. இப்ப ஆடு வாங்கணும்னா நீங்க எங்க போவீங்க? ஆட்டு சந்தைக்கு போவேன். இல்லைன்னா எங்க போவீங்க? கசாப் கடைக்கு போவீங்க. 2 இடத்துக்கு தான் போவீங்க. அந்த மாதிரி இப்ப ஒவ்வொருத்தரையும் பிடிக்கிறதுக்கு ஒன்னொன்னையும் ஒவ்வொருத்தரையும் பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல. அது சரி இல்லையா? இப்ப திருமங்கலத்துல இப்ப எங்க ஊர்ல கிடா வாங்கணும் அப்படின்னா இங்க போவாங்க, எங்க உழவர் சந்தைக்கு போவாங்க. இப்போ இதே மாடு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பக்கத்து ஊர்கள் வேற வேற ஊர்கள், அங்கதான் இந்த சந்தை நடக்கும், அங்கதான் போகணும். அப்ப எது எங்கு கிடைக்கும் என்பது வாங்குபவர்களுக்கு தெரியும். இப்ப பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் யாரை எங்க பிடிக்கணும்னு. ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாருன்னா, சின்ன மீனை போட்டு திமிங்கலத்தை பிடிக்கிறாங்க. மீனுன்ட்டாரு. அண்ணாமலை உங்களுக்கு எதுவும் பேர் மீன் வச்சிருக்காங்களா? எங்களுக்கு எதுவும் தெரியலீங்களே. புன்னார் பத்தி ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஆட்டுக்காவது மஞ்சள் தண்ணி தெளிச்சு உத்தரவு கேட்பாங்க, மீன் அப்படியே மசாலா தடவி வெட்டிடுவாங்க. அவ்வளவுதான். அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது போல இருக்கு. பல காட்சிகளை நம்ம பார்க்கும்போது அப்படிதான் தெரிகிறது. அரசியலை பொறுத்தவரையில கடைசி நிமிடம் வரை எதுவுமே உத்தரவாதம் கிடையாது. ஆனா அண்ணாமலையுடைய விரக்தியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது, கூப்பிட்டு வச்சு ஏதோ வகையா பரைடு எடுத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியா பல்வேறு சந்திப்புகளை அண்ணாமலை டெல்லியில் இருந்து மாரத்தான் சந்திப்பான். மாரத்தான் நம்ம ராப்பா சொல்றாரு. ராப்பானா யாரு? ரங்கராஜ் பாண்டே. மாரத்தான் சந்திப்புகள். அது ஒடியாரன்னு போய்கிட்டே இருந்திருக்கிறாப்புல. ஆனா 3 கார் மாதிரி போனாரா என்னன்றது நம்மளுக்கு தெரியல. அது அவங்கள உள்ளுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே ஓட விட்டுருப்பாங்க போல இருக்கு. இல்ல இந்த ஏகாதிபத்தியத்தை நான் கடுமையா கண்டிக்கிறேன். எந்த ஏகாதிபத்தியத்தை? இது அண்ணாமலை அலைய விட்ட ஏகாதிபத்தியத்தை. நான் கட்டவுமன் பிரிட்டிஷ்காரனை வரி கொடுக்கறதுக்கு தொடர்பா சந்திக்க வர சொன்ன போது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு அலைக்கழித்து கடைசியா சந்திக்கும் பொழுதுதான் கட்டவுமன் கடுப்பாயிட்டு டென்ஷன் ஆகுறாரு. முதல் தடவையே சந்திச்சா கொடுத்துருப்பாரா? முதல் தடவை சந்திச்சா நெகோசியேட் பண்ணிருப்பாங்கல்ல. இப்ப அண்ணாமலை கிட்டத்தட்ட அதே போல டெல்லி ஏகாதிபத்திய ஆட்கள் மீண்டும் மீண்டும் அலைக்கழித்திருக்கிறார்கள். அந்த அலக்கழிப்புக்கு அழகான ஒரு பேரை ராப்பா வச்சிருக்கிறாரு. மாரத்தான் சந்திப்பு. அண்ணாமலைய கட்சியை விட்டு நீக்கிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு தான். பாஜகவுக்கு பின்னடைவோ இல்லையோ, தமிழ்நாட்டு அரசியலுக்கே மிகப்பெரிய பின்னடைவுங்க. பிஜேபி திமுகவுக்கே பெரிய பின்னடைவுங்க. அவர் தான் பெரிய தாவேக்காவுக்கு பின்னடைவுங்க. ஏன்னா செட்டிங் அவர் ஆட்டுக்கு அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்ப இவரும் போயிட்டாருன்னா புதுசா வரணும், புதுசா ஒரு கதை எழுதணும், அதை மனப்பாடம் பண்ணணும். இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போயாகணும். ஃளைட் புக் பண்ணுங்க. போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. அட இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா?
ஒரே குஷ்டமப்பா. யாரை கூட்டு வர்றீங்களோ அவர் போய் பேசுறதுக்கு இப்போ கரெக்டா ட்ரைனிங் எடுத்திருக்கிறாரான்றது தெரியல. இவரால் இந்தியன் புழுவனி சர்வீஸ்ல இருந்திருக்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் திருப்பி கூப்பிட்டு வந்தீங்கன்னா பழைய முகங்களை திருப்பி வந்து அந்த அக்செப்டன்ஸோட ஏத்துக்குவாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அண்ணாமலை பேசியதுல என்ன நம்மளால யூகிக்க முடியுதுன்னா, எனக்கு முதல்ல தமிழ்நாட்டு மக்களின் நலன் முக்கியம், கட்சியினுடைய நலன் முக்கியம் அப்படின்னு இதுதான் ராப்பாவும் சொல்றாரு. ஆமா, நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். ஆமா, அதுதான் அண்ணாமலை சொல்றாரு. அப்ப அதுல என்ன வருது அப்படின்னா, தன்னுடைய கட்சி நலன் அப்படிங்கறதன் அடிப்படையில் இருந்து தான் அண்ணாமலை தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்குள்ள சில பூகம்பங்களை கிளப்பி கொண்டே இருப்பார். ஃபேக்கான வீடியோஸ் ரெடி பண்றது, சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையே கிச்க் புச்க் பண்ண வச்சு ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்றது, இந்த ஒலி பதிவுக்கு அப்படி எல்லாம் வேலைகளை பார்க்கக்கூடியது அந்த கட்சியினுடைய மாபெரும் நலனுக்காக பண்ண வேலை. அதன் அடிப்படையில பார்க்கும்போது அதை பிரதானமா ஏற்றுக்கொண்டிருந்த என்னைய தமிழ்நாட்டின் நலன் தான் ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்னு நம்மளுக்கு தெரியல, பட் அவங்களே சொல்லிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் அப்படிங்கிறதன் அடிப்படையில் எது அதிமுகவோட சவாரி பண்ணா மட்டும்தான் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ராப்பா என்ன சொல்றாரு, பாஜக துணை இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும்ன்றாரு. அப்புறம் ஏன்பா கண்ணில் இருந்து ரத்தம் வருது? ஒரு வந்து சேர்ந்து இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்துருச்சு அப்படின்னு அமித்ஷா டிக்ளேர் பண்றாரு. இப்போ அமித்ஷா சொன்னது வந்து என்டிஏ அலைன்ஸ் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது அதிமுக அலைன்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ இது ஒரு பக்கம் பிரதான பிரச்சனையாக மாறிக்கொண்டிருப்பதால் அண்ணாமலை தன்னுடைய ஸ்பேஸ் வந்து தெளிவாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் எந்த மாற்றமும் இல்லை, நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், டிடிவி தினகரன் அண்ணன் இருக்கணும், அதெல்லாம் தான் அவரோட ஸ்டேட்மெண்ட். அதிமுகவுடனான கூட்டணி என்று ஒன்று வந்தால் நான் இந்த கட்சியில் இருக்க மாட்டேன், மாநில தலைவர் பொறுப்பு எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் அவர் முன்னாடி காலங்களில் உதிர்த்த முத்துக்கள். அதுக்கு பிறகு ஒரு நேஷனல் மீடியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு நலனின் அடிப்படையில் தேசிய பார்ட்டி எந்த முடிவு எடுத்தாலும் அதில் நான் வந்து எந்த குறுக்கீடாகவும் இடையூறாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு பேட்டியும் கொடுத்தாரு. அர்ணாப் கோசாமிகிட்ட கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். குறுக்கீடாக இருக்க மாட்டேன், குர்பானியாகத்தான் அவங்க போடுவாங்க. அதை சொல்லும் போது இப்ப என்னன்னா ரெண்டுமே சொல்லி வச்சுட்டாரு. அதாவது அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் வந்து மாநில தலைவராக இருக்க மாட்டேன்னு ஒன்று சொல்லி வச்சுட்டாரு. ரெண்டாவது அதிமுகவுடனான கூட்டணி தான் தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லதுன்னு மேலிடம் முடிவு பண்ணுச்சுன்னா அதுதான் சரி, அதற்கு நான் எந்த விதத்திலையும் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா ரெண்டையும் சொல்லி வச்சுட்டாரு. இப்ப பத்திரிகையாளர்கள் இவர் மாநில பொறுப்புல இருந்து தூக்கப்படாம அதிமுக கூட்டணி உறுதியாகுச்சுன்னு கேட்டப்ப சொன்ன சொல்லு தவற மாட்டான் கோட்டைசாமின்னு சொன்னீங்களே சார், மாநில தலைவர் பதவியை எப்ப நீக்குவீங்க, எப்ப வெளியேறுவீங்க, ராஜினாமா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க, இந்த சங்கீட்ட பேட்டியிலேயே நான் வந்து நேஷனல் மீடியாவில் சொல்லியிருக்கேன்ல, அப்போ அந்த கருத்துல இருந்து தான் நான் பின்வாங்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு உருட்டுவதற்கும் மிரட்டுவதற்கும் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஒரு லாபகமான உருட்டுக்கு ஏற்றார் போலத்தான் அந்த பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருந்த ஒரு பேட்டி. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே செங்கோட்டையனுடைய டெல்லி விஜயம், ஒய்பிரிவு பாதுகாப்பு வந்து அவருக்கு உண்மையிலே ஏதோ த்ரெட் இருக்கு குமார். ஏன்னா அவருக்கு கடந்த கால வரலாறு தெரியும், என்னன்னு யாரை எந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தணும், அவங்க இப்ப என்னவா இருக்கிறாங்க, கொரோனால என்ன நடந்துச்சு, திருப்பி நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும்ல. இல்ல சம்பந்தமே இல்லாம இப்போ நம்ம டெல்லி போகணும்னா எங்க இருந்து போவோம்? சென்னையில இருந்து போவோம். ஃப்ளைட்ல போறதா இருந்தா சென்னை ஏர்போர்ட்ல இருந்து போவோம். இதுக்கு முன்னாடி சிட்டிங் அமைச்சரா இருந்தவர், பலமுறை எம்எல்ஏவா இருக்கிறவர், ஒரு சீனியர் பவர்ஃபுல் லீடர், அவர் ஏன் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து டெல்லி போகாம கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி மதுரை போய் மதுரையில இருந்து டெல்லி போகணும்? அப்போ அவருக்கு ஏதோ ஒரு த்ரெட் இருக்கு. அந்த த்ரெட் என்னங்கிறத பத்திரிகையாளர்கள் ஸ்மெல் பண்றதுக்கு முன்னாடி, அதிமுக காரங்க ஸ்மெல் பண்றதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் ஸ்மெல் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் பாதுகாப்பு காரணம் கருதி உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட சொல்லி சென்னை மார்க்கமா வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மதுரை வந்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மதுரைக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு மதுரையில இருந்து கிளம்பி டெல்லி வெளியிலேயே வராமல் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பறந்து போயிருக்கிறாப்புல தலைவர். அப்படி போய் பார்த்து ஒய்பிரிவு பாதுகாப்பு கேட்டிருக்கிறார். எதுக்கு கேட்டிருக்கிறார்? தேசிய அளவில் அவர் எதுவும் முக்கியமான பவர்ஃபுல் லீடரா எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் பெரிய லீடர் தான், மறுக்கல. இதுக்கு முன்னாடி பல முறை அமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவினுடைய உண்மை விசுவாசி, எம்ஜிஆருடைய ஆதரவு பெற்ற நபர்,
இதெல்லாம் தானே கடந்த கால வரலாறு அவருக்கு. அப்படி பார்த்தா அது ஓகேவா புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே. தமிழ்நாடு அரசு ஒரு மீட்டிங், ஆல் இண்டியா பார்ட்டி மீட்டிங்னு நடத்தணும்னா அந்த கோட்டைக்குள்ள வந்து நின்று பேசிட்டு போகக்கூடிய இன்னொரு பெருங்கோட்டை செங்கோட்டைன்னு தானே நடந்துச்சுல்ல. இப்போ வந்து பேசிட்டு போனார்ல. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தன்னுடைய விசுவாசிகள் எந்நேரமும் வீட்டு வாசல்லையே படையெடுத்து வந்து கொண்டே இருப்பார்கள். அவங்களையும் பார்த்துட்டு வராதீங்க, நம்ம இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. எது 1000 பேர் வந்து இன்விடேஷன் கொடுக்குற ஒரு பெரிய தலைவரை பார்த்துருக்கிறீங்களா? அப்பேற்பட்டவருக்கு பொய்ப்பிரிவு பாதுகாப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நிமி மேடமா போய் பார்க்க போயிருக்கிறார். அமித்ஷாவையும் சந்தித்திருக்கிறார் என்பது கூடுதல் செய்தியாக இருக்கிறது. இந்த செய்திகள் குறித்து எதுவுமே வெளியில வரவிடாமல் ரகசியமாக நடந்த இந்த சந்திப்பின் பின்னணி என்ன? இதே ரங்கராஜ் பாண்டே போன மாசம் நிகழ்ச்சி ஒன்று வச்சு துக்ளக் ஃபீல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக தமிழ்நாட்டுக்கு ஒரு துக்ளக் தேவைன்னு தானே சாணக்கியாவை ஓகே அதே பேட்டர்னில் அப்படியே அதை டிசைனை அப்படியே காப்பி பண்ணி 2.0 துக்ளக்குன்னு தான் சாணக்கியா நடக்குது. அந்த மேடையில் செங்கோட்டையனை கூப்பிட்டு பேச வச்சார். பேசிட்டு இருக்கிற செங்கோட்டையன் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பிலிருந்து பேட்டியிலிருந்து இவர் கதா கலைச்சேபம் மாற்றக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே செங்கோட்டையன்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாருங்க, செங்கோட்டையன்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாருங்க, அவரெல்லாம் ரெபல் மோடுக்கே வரமாட்டாருங்க, அவர் ஒரு அம்மாஞ்சிங்க, இப்படி தான் பேசிக்கிட்டே இருந்தார் ரங்கராஜ் பாண்டே. இப்போ திடீரென்று செங்கோட்டையன் இவ்வளோ பெரிய லாபி பண்ணுறாரு அப்படிங்கிறத இவர் செங்கோட்டையன் பண்ணுறாரா இல்லை உங்க பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் ரங்கராஜுக்கு இருக்குல்ல. அவர் பண்ண மாட்டாருன்னு இவர் சொல்லிட்டாருன்னா அப்ப மேலிடம் பண்ணுதுன்றத சொல்லணும்ல. அப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஷாக்கிங்கான செய்தி. ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, சசிகலா என்கிற ஒருங்கிணைந்த அதிமுக உடனான பாஜக அலைன்ஸ் அப்படிங்கிறது தான் அமித்ஷா விரும்பக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இதுக்கு தடையாக இருப்பது யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுடனான கூட்டணியில எனக்கு எந்த நெகோசியேஷனும் கிடையாது, ஐ ஆம் ரெடி டு பார்ட்டிசிபேட் வித் யூ அப்படின்றத எடப்பாடி சொல்லிட்டு வந்துட்டாரு. மாறா அதிமுகவுக்கு உள்ளேயோ அதிமுகவினுடைய கூட்டணியிலேயோ பாஜகவின் பெயரிலேயோ அல்லது என்டிஏ என்கிற பெயரிலேயோ டிடிவி வருவதையோ சசிகலா வருவதையோ ஓபிஎஸ் வருவதையோ நான் விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் எடப்பாடி கொடுத்த செய்தி. அதற்கு இடைஞ்சலாக எடப்பாடி இருப்பதனால் தான் செங்கோட்டையன் மூலமாக ஒரு ரூட் எடுப்பதும் அந்த கூட்டணியை அமைக்கிறதுல அண்ணாமலை ரொம்ப உறுதியா இருக்கிறதால அதையும் ஒரு சைட்ல பேசுறாங்க அப்படிங்கிறதா செய்தி. ஒண்ணு இந்த ரம்ஜானுக்கு மட்டன் பிரியாணியா இல்ல இரும்பு கரும்பு மனிதருடைய பிரியாணியான்றது தான் தெரியல நம்மளுக்கு. மீன் குழம்பு பாண்டேவின் மீன் குழம்பா? இது ரெண்டும் வந்து மோதி ஒரு இடத்துல வந்து நிக்க ஆரம்பிக்குது. இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அதிமுகவை பொறுத்த வரையில அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து பொதுவா வந்து ஒரு விஷயத்தை தொடங்குறது முக்கியம் இல்ல, முடிச்சு வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய கிராண்ட் வேர்ல்டு பார்ட்டி அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய கட்சிக்கு முடிவுரை எழுதுறதுன்றது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. அதுவும் தலைமை பொறுப்பிலே இருந்து கொண்டு அந்த காரியத்தையே காரியமாக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து 3ஆம் நாள் செய்வாங்களா 30ஆம் நாள் செய்வாங்களா? இல்ல ஒரு 3 வருஷம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 வருஷம் இருக்கு, அடுத்து 2 வருஷம் இருக்கு, அதுக்கப்புறம் டிசால்வ் பண்ணிட்டு. எந்த ஒரு வழக்கம்? நாக்பூர் வழக்கமோ? அந்த மாதிரி அதிமுகவை படுகுழியில் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதிமுக தொண்டர்கள் அப்படி குழியில் விழுவார்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவினுடைய கேடர் பேஸ் ஒரு மாதிரி வந்திருக்கு. ஆனா ஆரம்பத்தில் அதிமுக எங்கிருந்து வந்தது அப்படின்னா காங்கிரசினுடைய சரிவுக்கு காரணம் திமுகம்பாங்க. ஏடிஎம்கே தான் முதல் கொடி தோன்றினது. திமுக வந்த போது ஒரு உணர்வாளர் கூட்டம் திமுக பின்னாடி திரண்டது. ஆனா இந்த காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்த முக்குளத்தோரா இருக்கட்டும், கொங்குவேலாளராக இருக்கட்டும், அருந்ததியரா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு சமூகங்கள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க. வேந்தந்திரசாமி சார் இல்ல ரியாலிட்டி. இதெல்லாம் நேஷனல் ஆஸ்பிரேஷன் இருந்த கம்யூனிட்டிஸ். அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து அப்படியே எம்ஜிஆருக்கு வாக்கு வங்கியாக மாறியது. இப்ப இந்த வாக்கு வங்கி வந்து அதற்கு பிறகு ஒரு நீண்ட காலமாக அதிமுகவால் தக்க வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இப்போ அது என்னமா மாறப்போகுது அப்படின்றது தெரியல, அது எந்த பக்கம் கன்சால்டேட் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் வந்து கணக்கு பண்றதுக்கு ஒரு கழுகு பார்வை வேண்டும், ஆட்டு பார்வை பத்தாது. நீங்க எடப்பாடியில உட்கார்ந்துகிட்டு ஒரு ஆட்டு பார்வையில ஒரு மாவட்ட செயலாளரா நீங்க பார்த்துமா தெரியாது, கழுகு பார்வையில பார்க்கும்போதுதான் தெரியும். இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மாநில தலைவரை யாரை போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு அழுகா என்னன்றதை அப்ப பேசுவோம். அந்த கட்சியில கழுகு பார்வை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டுல யாரு இருக்கு? இல்ல ஜெயலலிதாவுக்கு ஒரு இது இருந்தது இல்ல, ஒரு கேக்குறேன். இல்ல நான் அதிமுகவுக்கு சொல்றேன். ஆடுன உடனே நீங்க அப்படி போயிட்டீங்களா? இல்ல 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 இல்ல
அந்த பார்வையில இவரும் பார்த்துடுறாரோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் மாவட்ட செயலாளரா, ஏன்னா மாவட்ட பாலிடிக்ஸ் அப்படின்றது குறிப்பிட்ட சில சமூகங்களுக்குள்ள, குறிப்பிட்ட சில வட்டாரத்துக்குள்ள, அந்த வட்டார அரசியல், அந்த சாதி அரசியலுக்குள்ள விளையாடக்கூடியது. ஆனா மாநில அரசியல் அப்படின்றது இப்படி பல மாவட்ட செயலாளர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து கலைச்சு போடுறதும் ஒன்று சேர்க்கறதுமான ஒரு பெரிய ஷஃபிள் கேம், ஒரு கசினோ நடத்துற மாதிரி. அந்த கசினோல யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும்ன்றத அந்த கசினோ முதலாளி தான் தீர்மானம் பண்ணுவாருன்ற மாதிரி அந்த கட்சி தலைவர் தீர்மானம் பண்ணணும். ஆனால் அதை பண்ண முடியுதா எடப்பாடியால அப்படின்னா அதில் பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஆனா கட்சி அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை கட்டமைச்சு இந்த 4 வருஷம் கொண்டு வர்றது, கட்டமைக்கல இல்ல, மெயின்டைன் பண்றது தான் சொல்றேன். இப்போ கரெக்ட் தான், மெயின்டைன் தான். அது கூட பண்ண முடியாத அளவுக்கான நபரா தானே ஓபிஎஸ் இருக்கிறாரு. நம்மளுக்கு அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ் ஆனா திரும்ப அதிமுகவுக்குள்ள வந்து நினைச்சே பார்க்க முடியும். அந்த கம்பேரிட்டிவ் வச்சு பார்த்தோம்னா, கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எடப்பாடி மச் பெட்டர் இல்ல. ஓபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது மச் பெட்டர். சசிகலாவோ டிடிவியோ இருந்தா இதை விட நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது லாஜிக்கான கொஸ்டினா இருக்கலாம். பட் இல்ல அவங்க அக்யூஸ்ட் ஆகி உள்ள போயிட்டாங்க. இவர் அக்யூஸ்ட் அப்படின்றது வந்து நிரூபிக்கப்படலை. அதனால இவர் வெளியில இருந்து இவர் தான் அந்த பார்ட்டியை காப்பாத்தினாரு. பாஜகங்கிற சக்தியை தன் கூட சேர்த்துக்க வேணாம் அப்படிங்கறதுல உறுதி காட்டினாரு அப்படின்னு ஓபிஎஸ்ஐ வெளியில வந்து வாக்குமூலம் எல்லாம் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமிய. அப்ப இந்த 4 வருஷத்துல பாஜகவை தன் கூட ஏறிக்கிற வேணாம் அப்படின்ற இடத்தை நோக்கி அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையோடு கொண்டு போன ஒரு நபரை வீக்கன் பண்ணிட்டு செங்கோட்டையனை கூட்டு வருவது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு இன்னொரு ஓபிஎஸ் வர்றது போலதான் மாறும். ஆமா, செங்கோட்டையன் வந்து ஏற்கனவே வந்து இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தாட்டியம் இருந்திருந்தால், இந்த கட்சியை வழிநடத்துறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றது அந்த கட்சிக்காரங்களுக்கும் தெரியும், பார்க்கிற அரசியல் பார்வையாளர்களுக்கும் தெரியும். அந்த தாட்டியம் இவருக்கு இருந்திருந்தா கூவத்தூரில் பர்ஃபியை இவர் எடுத்திருப்பாரு. ஆமா, இவர் இந்த பர்ஃபி கீழே கிடக்கும் போதும் கூட, நீ குனிஞ்சு எடுப்பா பர்ஃபின்னு சொல்லும் போதும் கூட, இல்ல எனக்கு அந்த பர்ஃபி வேண்டாம் அப்படின்னு நின்ன நபர் இப்போது வேற ஏதோ கீழே குனிஞ்சு எடுக்க முடியல, கையிலே ஒரு பர்ஃபி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் அப்பயே எடுக்காம இருந்திருப்பாருன்னா, இவங்க சின்ன முதலாளியா இருக்கிறாங்க, பெரிய முதலாளி பெரிய பர்பியா போட்டாங்கன்னா நம்மளால இந்த பர்பியும் சாப்பிட முடியாம போயிருமேங்கிற பயத்துல சொல்லியிருப்பாரு. அவ்வளவு தூரம் வீக்கான பொலிட்டிக்கல் தான் பேசுறேன், பர்சனலா சொல்லல. ஏன்னா அவரை வந்து நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இடதுசாரி தோழர்களை கார் ஏற்றி கொள்ள வேண்டியதானேன்னு பேசக்கூடிய அவருடைய ஆடியோவே வெளியாகி பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு. அப்போதைய ஜெயலலிதா அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமலாம் ஆளு பார்க்கதான் இருப்பாப்ல. அவர் மேல வந்து யாரு, நம்ம வாச்சாத்தி படுகொலை மேட்டர்ல தான் இப்போது கம்யூனிஸ்டுகள் சிபிஎம் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் தோழரை கார் ஏற்றி கொள்ள வேண்டியதானப்பா அப்படின்னு அவர் பேசிய ஆடியோ ரொம்ப பெரிய வைரல். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பார்த்து கொண்டிருந்த எல்லா அரசியல் விமர்சகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். அவரை பார்க்கும்போதுதான் ஆள் பார்க்கறதுக்கு பதமா இருக்கிறாப்புல தெரியும். ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள்லாம் ரொம்ப, அவர் மட்டுமா சித்தப்பாவும் தான், சித்தப்பா மேலையும் தான். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி பல கேஸுகளை கையில் எடுத்து வைத்து கொண்டு பிஜேபி விளையாடுகிறதா அப்படின்றது தான் இருக்கக்கூடிய கேள்வி. இதுக்கு நடுவில் நம்ம இவர் வேற, ரங்கராஜ் பாண்டே வேற, சீமான் இருக்கிறார், அவருடைய வளர்ச்சி எப்படி வருதுன்னு திட்டமிடணும். தாவேக்கா இருக்கிறது, அதனுடைய வளர்ச்சி எப்படி வருதுன்னு திட்டமிடணும். நாடாளுமன்ற தேர்தலே சீமான் இவ்வளவு ஓட்டெடுக்கிறாருன்னா சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு எடுப்பாரு, அப்படி வந்து பல கேள்விகளை. உருட்டுப்பா உருட்டு, உருட்டு நீ உருட்டு, உருட்டிக்கிட்டே இரு. இப்படியாக உருட்டுகளில் தாயமாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பகடைக்காயாக எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் மாறி இருக்கிறார்கள். அதிமுகவே மாறி இருக்கிறது. அதிமுகவை வீக்காக இருப்பது போல அது உண்மையிலே அப்படி இருக்கு இல்ல அப்படிங்கிறது 2வது கேள்வி. ஆனா தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி ஏங்க 10 வருஷம் ஆட்சியில இருந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் அந்த கூட்டணி வந்து 70 சீட்டு கிட்ட ஜெயிக்கிறாங்கன்னா மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்கல்ல ரெட்டலைக்கு. அப்ப அந்த கட்சி வீக்கான கட்சி அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும், தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு செய்தியை பிஜேபி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதுலதான் சி ஓட்டர் கருத்து கணிப்புல இருந்து விஜயை கொண்டு வந்து 2வது இடத்துல வைக்கிறதுல, அமித்ஷாவோட பேட்டியில இருந்து எல்லாமே என்டிஏ அலைன்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவதும், விஜய் காலையில மேடையில மைக்க பிடிச்சு தாவேகா விசஸ் திமுக தான் போட்டின்னு சொன்னதுக்கு பிறகு அன்னைக்கு ராத்திரியே வந்து சி ஓட்டர் கருத்து கணிப்புல ஸ்டாலின் 27 விஜய் 18ன்னு வர்றதும், அப்ப அதிமுக ஒண்ணுமே இல்லை தமிழ்நாட்டுல அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பெரிய கேம பிஜேபி எடுத்திருக்கிறாங்க. கைய அதிமுகவை நல்லா முறிச்சிருக்கிறாங்க.
ஏன் அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்றோம்னா, இப்போ முன்னாடி சொன்ன அந்த செங்கோட்டையின் உதாரணம், ஒய்பிரிவு பாதுகாப்புன்னு சொல்றது, நிர்மலா சீதாராமனை சந்தித்தது, அமித்ஷாவை சந்தித்தது, அதிமுக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கழகங்களை பூராவற்றையும் எடுத்துக்கொண்டு வருவது அப்படின்னு பல வேலைகளை செஞ்சுட்டு, நீ வீக்கு, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ டம்மி டம்மி டம்மின்னு அதிமுக தொண்டர்கள்ட்ட மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய பிற கட்சிகள்கிட்டையும் அதிமுகவை நம்பி வந்துடாத, அது வீணா போயிடும், அதுக்கு பதிலா நீ இந்த பக்கம் போயிடு, வேற பக்கம் போயிடு, பவர் இது கிடையாது, பிஜேபியை நம்பி வா, பிஜேபியை நம்பி வா அப்படின்னு சொல்லி பிரதானமான சீட்டுகளை இந்த கூட்டணியில் இருந்து பெறுவது அப்படிங்கிறது பாஜகவினுடைய இலக்கு. நான் இதெல்லாம் கான்ஸ்பிரசியா சொல்லல, நடக்கலைன்னா பாருங்க. கணிசமா 234 தொகுதியின் பெருந்தொகுதி இல்ல, ஒரு 60ல இருந்து 70 தொகுதி 80 தொகுதி தனக்கென்று கேட்டு வாங்கி அதுல 30 சீட்டு 40 சீட்டு தான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சீட்டுகளை தூக்கிட்டா, எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டைன்னு யார் தலைமையில் இருந்தாலும் அதிமுக கையை முறிச்சு ஜெயிக்கக்கூடிய 30 இடம் 40 இடத்தை எனக்கு கொடு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டா, அதிமுக வீக் ஆகும் போது பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருக்கக்கூடிய பலத்தின் அடிப்படையில பிரதான எதிர்கட்சியா தமிழ்நாட்டில் அதிமுகவை விட்டுட்டு பாஜக இடம்பெற முடியுமா முடியாதா? இந்த வேலையை அமித்ஷா தொடங்கி இருக்கிறார். இது திரிபுராவில் நடந்திருக்கிறது. இது எல்லாமே அவங்க கடந்த காலங்களில் நார்த் இந்தியாவில் எடுத்த ஃபார்முலா. இதை அப்படியே எடுத்துட்டு வந்து இன்னைக்கு விஜய விளையாட விடுவாங்கல்ல, அந்த விளையாட விடுவதற்கு இருக்கக்கூடிய பெரும் பின்னணி காரணமே அதிமுக ஃபேட் அவுட் ஆயிருச்சு, ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்யறதுக்கு தான். ஆமா, இதுல ஷியாம் சார் கொடுக்குற இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா, எடப்பாடி கூட்டணி பேசுவதற்கு போனதா நான் கருதல, ஆனால் இரட்டை இலை வழக்கோ அல்லது கொடநாடு வழக்கோ இதிலிருந்து எல்லாம் ஒரு விமோசனம் தேடுவதற்காக அங்கு போயிருக்கலாம் அப்படின்றது ஷியாம் சாருடைய வியூகம். அதை அப்படியே வச்சு எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 மாதங்களாக அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் அங்கேயே இருக்க போறது இல்ல, எங்க பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா எடப்பாடியை வீட்டுக்குள் உட்கார வைத்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா போட்ட ட்வீட், அதுக்கு மறுநாள் வெளியே பேட்டி கொடுக்க வந்துட்டு அவரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், எடப்பாடி சொல்லல அமித்ஷா அதை சொல்றாரு அப்படிங்கும் பொழுது, இங்க ஒருவேளை எடப்பாடி பக்கத்தில் போகலாம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிற கட்சிகள் கூட போக கூடாதுன்னு முடிவெடுத்து அதிமுக தனிமைப்பட வேண்டும் அப்படின்றது பிளான். அப்படி ஷியாம் சார் சொன்னது போல இது வந்து கூட்டணிக்காக போகல அப்படின்னாலும் கூட இதன் மூலமாக அவர்கள் வந்து அதிமுகவை தனிமைப்படுத்தி, ஏன்னா பிஜேபியோட நெருக்கமா இருக்கிறது போல காட்டுவதன் மூலமா எந்த கட்சியும் அதிமுக பக்கத்தில் வராம, ஏன் எஸ்டிபிஐயே தெரித்து ஓடக்கூடிய அளவுக்கு அந்த நெருக்கடியை உருவாக்கி தனித்து விட்டு என் கூட கூட்டணி வைக்கிறத தவிர உனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள். என்ன பெரிய இதுல மைனஸ் அப்படின்னா, எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சி, எந்த பலமும் தேவையில்லை, வர்ற எல்லாரையும் நான் ரெட்டலையில் நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பேன், என் சின்னம் போதும் என் கட்சி போதும் அப்படின்னு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு எங்கெங்கேயோ யார் யாரிடமோ எப்படி எப்படியோ பேரம் பேசி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைவராக விலை பேசி கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது வந்து அந்த கட்சியினுடைய ஒரு பெரிய அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. இப்ப இதை இடையில சன் நியூஸ்ல கூட ஒரு டிபேட்ல பேசும் பொழுது, குணாசார் டிபேட் தான், இப்ப நான் முதல்ல என்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது, தமிழ்நாட்டு அரசியல் அதிமுக திமுக என்று இருக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய விருப்பம். பலருடைய விருப்பமா உங்க விருப்பமா அப்படின்னு என்னை நோக்கி கேள்வி எழுப்பினப்ப, ஆமா எனக்கு அந்த வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இது திமுக அதிமுகன்னு தான் இந்த அரசியல் இருக்கணும்ன்றது என்னுடைய வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்டுக்கான காரணம் வந்து ஆதாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன், அதை போல இதில் பொதுநலமும் கலந்திருக்கிறது அப்படின்றது போல தமிழ்நாட்டு அரசியல் போக்குக்கு அதுதான் ஆரோக்கியமானதா இருக்கும். அதிமுக தனித்தும் திமுகவும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாற்று அரசியல் அப்படின்றதுதான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் போக்கை வந்து புரலாங் பண்ணும். மாறாக பாஜகவுக்கு அந்த இடத்தை விட்டு கொடுக்கிறது அப்படின்றது அதிமுக என்கின்ற குறைந்தபட்சமாக ஒரு ஒரு உப்புக்காகவாவது திராவிடத்தை தொட்டுக் கொள்ளுகின்ற ஒரு கட்சி கூட இல்லாமல் பண்ணிவிடுமோ அப்படின்ற ஒரு பெரிய ஆதங்கத்திலிருந்து தான் இதையெல்லாம் பேசுறோம். ஆனாலும் அதிமுக காரங்க வந்து கடைசியில வந்து நீங்க அதை பண்றீங்க இதை பண்றீங்க அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க, அவங்க எதற்காக அதிமுக பேசுறோம் அப்படின்றது புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. இதிலிருந்து சொல்லப்படக்கூடிய செய்தியும் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். ஆழ்ந்த அனுதாபங்கள்.